வணக்க நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ள மாரசக்தி யூடியூப் சேனல். இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோன்னா, நான் வீட்டில் விறகு எரிக்கிறதுக்கு விறகு இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் விறகு பார்த்துட்டு அப்படியே கூந்தலும் பறக்கலான்னு வந்தேன். ரொம்ப நாள் கழித்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன். பாருங்கள், எங்கள் தோட்டம் இப்படி தான் இருக்கும். நான் சுத்தமாக விரவில்லை. சரி, கூந்தல் கொஞ்சம் பறக்கிட்டு விரவும் கொஞ்சம் பறக்கிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், பறக்கிட்டேன். கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் அங்கே ஒதுக்கி வச்சுருக்கேன். இன்னுமே நிறையா கூந்தல் கிடக்குது. ஆனால் எனக்கு இப்போதைக்கு ஒரு 2 சாக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாக்கில் பறக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இந்த கூந்தல் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்ல தீ எரியும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு 2 பெரிய கம்பை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அப்படி இதில் ஒரு 2 கூந்தலை வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தீ கதன்னு அழகாக எரியும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சம்பா சோறு பொங்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய தீ எடுக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் வேக விட்டால் மட்டும்தான் அந்த அரிசி நல்லா வேகும். அதனால் நல்லா அடுப்பு தீ எரியணும். அதனால் இந்த மாதிரி கூந்தல் பறக்கி கொண்டு வச்சா நல்லா எரியும் பார்த்துக்கோங்க. நான் பறக்கிட்டேன். இனிமேல் விறகு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் விறகடுப்பில் சாப்பாடு செய்வீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பனை மரத்தில் உள்ள அந்த கொட்டையை வச்சு நீங்கள் எரிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இனிமேல் கொஞ்சம் விறகு எங்கேயாவது கிடக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். ஓகே, நன்றி. இனிமேல் அடுத்தால ஒரு வீடியோவில் சந்திப்போம்.